சில நரிகள் சில அணில்கள் எப்போ பாரு வாரிசரசின்னு கூவினே இருக்குது. அந்த கூவின்னு இருக்கிற அணில்களுக்கும் நரிகளும் பாதுகாக்கிறேன். தமிழ் மக்கள் கலைஞர்கிட்ட முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தாங்களா என்ன, இந்த நீங்க ஆண்டுக்கோங்கன்னு. அந்த எவ்வளவு உழைச்சிருக்குது, எவ்வளவு படிச்சிருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு உழைச்சிருப்பார், எவ்வளவு நாள் அழுதிருப்பார், எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருப்பார், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார், அவமானத்தில் எவ்வளவு நாள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பார், எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சு தான் முதலமைச்சர் ஆனாரு. இதெல்லாம் புரியாம வாரிசரசியல் அந்தால்பட்ட கஷ்டத்துக்கு அவரோட 10 தலைமுறைகள் நல்லா இருக்கணும். முதலமைச்சர் ஆகிற தகுதி அவரோட 10 தலைமுறைக்கு இருக்குது. இப்போதான் ஒரு ஆள் காய்ஸ், இன்னும் 9 பேர் இருக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாரும் பொத்தின்னு இருக்கலாம். இதில் அவங்க முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கும்போது தான் நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம எவ்வளவு வசதியோட ஆரோக்கியமாக வாழ்கிறோமோ அதே வசதியை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம நீண்ட காலத்துக்கு நல்லாவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை அவங்க புரிஞ்சுக்கணும். உதயநிதி சார் புரிஞ்சுக்கோங்க சார். வாழ்க டிஎம்கே. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான்.